அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 3 தராவியை முடித்த நிலையில 3வது நோன்பு நோக்க நம்ம காத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக யஹூதியை பற்றி சொல்லப்பட்டுச்சு. நேற்று தராவி முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள்ல ஒரு நபர் பனு இஸ்ரேலை பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்ஷால்லா அதனால அது சம்பந்தமா இன்னைக்கு கொஞ்சம் விஷயத்த பார்ப்போம். பனு இஸ்ரேல் அப்படின்னா யாருன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி. ஒரு பெண்மணி கேட்ட கேள்விக்கு பதில். அதுவே உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா அதுக்கு சம்பந்தமா நம்ம பேசுவோம். பனு இஸ்ரேல் யாருன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி. முதல் மனைவி பேரு சாரா. திருமணமாகி பல வருடமாச்சு, குழந்தை பிறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு ஊருக்கு போறாங்க. அது நீண்ட சம்பவம், சுருக்கமா சொல்றேன். அந்த ஊர்ல ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசனோட வேலை என்னன்னு சொன்னா, வரக்கூடிய பெண்மணிய அவன் ஆசைக்கு இணங்க வைக்கிறதான் அவனோட வேலையே. இப்ப சாராவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு போன உடனே சாராவை அடைய முயற்சிக்கிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை விட்டுட்டு சாராவை மட்டும் கூப்பிட்டு போறாங்க. சாராவத்தோட அந்த அரசன் போறான். போன உடனே அவன் கை சூம்பி போயிடுது. உடனே விட்டுறான். திரும்ப அல்லாஹ் என்னை விட்டுட்டு அப்படின்னு அரசன் சொன்ன உடனே அந்த சாராவை தொடாம விட்டுறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் தொடாம விட்டுறான். திரும்ப தொட போறான். திரும்ப அதே மாதிரி அல்லாஹ் திரும்ப தொட வந்த உடனே அந்த கை திரும்ப சூம்பி போன மாதிரி ஆயிடுது. பக்கவாதம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவன் பயந்துட்டு என்னை விட்டுட்டு அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப கை சரியா போயிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டு அப்படின்னு அரசன் சொன்ன உடனே கை சரியா போச்சு. இந்த மாதிரி 3 தடவை தொட வரும்போதும் 3 தடவை அவன் கை அப்படி ஒண்ணுமே பக்கவாதம் அடைஞ்சு கை விழுந்து போச்சு. 3 தடவை மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த கை சரியா பண்ண பிறகு அப்புறம் நீங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிக்கு அன்பளிப்பா ஒரு அடிமை பெண்ணை கொடுக்குறான். அந்த பெண் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சாராவை தொட வந்தவன் தொட முடியாம போனதுனால இவங்க கிட்ட ஒரு விசேஷ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அன்பளிப்பா அவன் அந்த அரசன் ஒரு அடிமை பெண்ணை கொடுக்குறான். அந்த அடிமை பெண் தான் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம். இப்போ இந்த விஷயத்த சாரா அலைஹிஸ்ஸலாம் தம் கணவனான இப்ராஹிம் சொல்ல வராங்க. வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அங்க உள்ள என்ன நடந்துன்னு சொல்லி நான் லைவா பார்த்தேன்னு சொல்றாங்க. இப்ப கிரிக்கெட் மேட்ச் எப்படி லைவா பார்க்கணுமோ அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவன் உள்ள என்ன பண்ணா, நீங்க என்ன சொன்னீங்க என்பதை நான் லைவா என் கண் முன்னாடி காமிச்சா, நான் நேரடியா பார்த்தேன் என்பதாக சொல்றாங்க. இப்ப அந்த அரசன் அன்பளிப்பா கொடுத்தான் இல்லையா ஹாஜிரா, அந்த ஹாஜிராவுடைய செயல் திட்டங்கள் நல்ல விஷயம் பார்த்து சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க, குழந்தை அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தையும் பிறகுது. இப்ராஹிமுக்கும் ஹாஜிராவுக்கும் முதல் மனைவி சாரா, அவங்களுக்கு குழந்தை இல்லை. 2வது மனைவி ஹாஜிராவை திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய கிருபையில இஸ்மாயில் அப்படின்னு மகன் பிறக்கிறாங்க. நம்ம சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பக்ரீத்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தாங்க அப்படின்னு. அந்த மகன் தான் இஸ்மாயில். இதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப முதல் மனைவிக்கு அல்லாஹ் குழந்தை கொடுத்துட்டான், ஆண் குழந்தை கொடுத்துட்டான். அந்த குழந்தை பேர் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ப 2 மனைவிக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தை. முதல் மனைவிக்கு இஸ்ஹாக்குன்னு ஒரு பெண் ஒரு ஆண், 2வது மனைவி ஹாஜிராக்கு இஸ்மாயில். ஆனா முதல்ல பிறந்த இஸ்மாயில் தான். இப்போ இஸ்மாயில் விட்டுங்க, இப்ப இஸ்ஹாக் வருவான். முதல் மனைவிக்கு பிறந்த இஸ்ஹாக் கொஞ்சம் தெளிவா ரோன்சாதான் புரியும். இஸ்ஹாக்கு ஒரு மகன் ஆண் குழந்தை பிறக்கிறாங்க. அந்த இஸ்ஹாக் ஆண் குழந்தை பிறகு அவர் பேர் என்ன சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூபுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி சம்பவம் நீட்டா போகும். இப்ப இந்த யாக்கூபுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அடிமையை நடத்தும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவி பேரு சாரா, சாராவுக்கு பிறந்தவன் பேர் இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபு. அந்த யாக்கூபுக்கு பேர் தான் இஸ்ராயில்னு சொல்லுவாங்க. இஸ்ராயில் சொன்னா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த யாக்கூபு மூலியமா பிறந்தவங்களுக்கு பேர் தான் பனு இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பனு இஸ்ராயில்னா இஸ்ராவுடைய சந்ததிகள் அப்படின்னு அர்த்தம். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலம் வந்தவங்க தான் இஸ்ராயில் கூட்டம். அப்படி சம்பவம் நீட்டா சுருக்கமா உங்களுக்கு விளங்குற வேண்டிய சின்ன சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். இப்ப இவங்க தான் இஸ்ராயில். இவங்க எங்கெங்கயோ போறாங்க, நாடோடிகள போறாங்க, எங்கேயுமே வழியே கொடுக்கல. அந்த ஒரு ஆயத்தை சொல்றான், அதில்ல அப்படின்னு சொல்றான். இந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் மனிதனுடைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா யஹூதிகள் வறுமையில் இடிவிலும் பிடிச்சு போயிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் பக்கராவுல 112வது ஆயத்தை எல்லாம் பதிவு செய்யறான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்னு சொன்னா, இவங்களுக்கு ஒரு தனி நாடே கிடையாது. ஒரு அகதியில அங்கேயும் சுத்தி திரிஞ்சாங்க. கரெக்டா நீங்க உலக மேப்ல பார்க்கலாம். 1945 முன்னாடி உலக மேப்ல இஸ்ராயில் அப்படி ஒரு நாடே இருக்காது.
1945, 60க்கு அப்புறம் தான் இஸ்ராயல் நாட்டை உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்கணும்னு சொன்னா, அவங்க பலஸ்தீனுக்கு போறாங்க, போய் அடைக்கலம் கேட்கறாங்க. முஸ்லீம் மக்கள்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. பலஸ்தீன் மக்களும் ஸல்லல்லாஹு ஹதீஸ் நான் சொன்னா, எதிரிகளே உங்கள்கிட்ட அடைக்கலம் கேட்டால் நீங்க அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில அடைக்கலம் கொடுத்தாங்கதான் பலஸ்தீன் மக்கள் இஸ்ராயலுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. நாளடைவில் அவங்க சூழ்ச்சியும் வந்துடும். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உலகத்திலே கேடு கட்டவங்க மோசமான யாருன்னு சொன்னா இஸ்ராயல் தான். முதுகுக்கு பின்னாடி குத்துவாங்க, ரொம்ப மோசமானவங்க. குர்ஆன்ல நிறைய விஷயத்த அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாக்கோபுல அப்படியே வராங்க. மூசா நபியா ஆனதுக்கு அப்புறம் மூசா போர் செய்ய போறாங்க. அவங்க போர் செய்யறாங்க. அப்ப அந்த கூட்டம் என்ன தெரியுமா சொல்லிச்சா, எதுக்கு அந்த ரப்புக்க வாக்காதிலா, மூசாவே நீயும் ஒரு ரப்பு போய் போர் செய்யுங்க, நான் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா. அப்படிப்பட்ட கேடு கட்டவனும் தான். மூசா நம்பவே மாட்டாங்க. எவ்வளவு மூசா பண்ணி மூசா நம்பல. ஒரு இடத்துல ஃபிரௌன் துரத்திட்டு வரும்போது கடல் பிளக்குது. அந்த சம்பவம் தெரியும் இல்லையா? முன்னாடி ஃபிரௌன் கூட்டம், முன்னாடி கடல் இருக்குது. அப்ப மூசா அந்த கேட்கறாங்க அந்த கூட்டம்லாம், மூசாவே உன நம்பிதான் இப்படி மாட்டி விட்டுட்டே அப்படின்றாங்க. கடைசியிலுக்கு மூசா நம்பவே இல்லை அவங்க. அப்பதான் மூசா கடலை பிளக்க செய்யறாங்க. அந்த கூட்டம் அப்படியே தப்பிச்சு போயிடுச்சு. ஃபிரௌன் கூட்டம் அப்படியே கடல்ல மூழ்கி அடிச்சு போச்சு. இப்ப இந்த கூட்டம் தான் பலஸ்தீன் போய் பாதுகாப்பு கிடைச்சு பிச்சை கேட்டாங்க. முஸ்லீம் பிச்சை கேட்டாங்க. முஸ்லீம் அடைக்கலம் கொடுத்தாங்க. இவங்க சூழ்ச்சி தந்திரத்தால இப்ப இவங்க தான் பலஸ்தீன் நாடு பைத்துல் முகத்தஸ் சொல்லி போர் செய்யற அளவுக்கு போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் சத்தியத்துக்கு ஒரு கூட்டம் போராடும். அசத்தியத்துக்கு எதிரா சத்தியத்துக்காக மறுமை நாள் வரைக்கும் கியாமத் வரைக்கும் போராடி கொண்டே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, நான் அந்த கூட்டம் யாருன்னு. அவங்கதான் பைத்துல் முகத்தஸ் சுத்தி இருப்பாங்க. அந்த கூட்டம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. கியாமத் வரைக்கும் சண்டை நடந்துட்டே தான் இருக்கும், அது தடுக்கலாம் முடியாது. ஆனா இறுதி வெற்றி முஸ்லிம்க்கு தான், அதை நம்ம நம்பணும். எந்த அளவுக்கு சொன்னா ஸல்லல்லாஹு இன்னும் ஹதீஸ்ல சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நாளைக்கு யூதர்களுக்கும் முஸ்லிமுக்கும் பெரிய போர் நடக்குமா. அந்த போர்க்களத்துல மரத்துக்கு பின்னால போய் யூதர் ஒழிஞ்சிப்பாங்க. யூதர்கள் பல ஒழிஞ்சிப்பாங்க. மரத்துக்கு பின்னாடி கல்லுக்கு பின்னாடி ஒழிஞ்சிப்பாங்க. அப்ப அந்த கல்லு பேசுமா. இது உண்மையான சஹீஹான ஹதீஸ். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் அஹ்மது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அந்த கல்லு பேசுமா, ஓ முஸ்லிமே, ஈமான் கொண்ட மனுஷனே, எனக்கு பின்னா ஒரு யூதன் இருக்கா, அவன் கொள்ளு என்பதாக கல்லு சொல்லுமா. இப்படி எல்லா மரமும் எல்லா கல்லும் யூதனை காட்டி கொடுக்குமா. இது மிகப்பெரிய போர். அந்த போருக்கு முஸ்லீம்கள் வெற்றி பெறுவாங்க. இது கடைசி காலத்துல நடக்கும். அதுக்கப்புறம் தான் கேமரா இருக்குமா. அந்த கல்லு அந்த மரம் பேசுமா, எனக்கு பின்னால ஒருத்தவன் உட்கார்ந்துருக்கான் யூதன், அவனை கொலை செய்வதாக சொல்லுவோம். அப்ப எல்லா மரமும் காட்டிக்குமா, ஒரே மரம் மட்டும் காட்டி கொடுக்காது. கதிர் அப்படின்ற ஒரு மரம் காட்டி கொடுக்காது என்பதாக ஹதீஸ்ல வருது. அந்த மரம் எங்க இருக்குன்னு சொன்னா, இமாம் நசை ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த மரம் பைத்துல் முகத்தஸ் சுத்தி அந்த மரம் இருக்குதான். அந்த மரம் எப்படி சொன்னா ஃபுல்லா முள்வெளி மரம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி மரம் இருக்குமா. யூதர்களோட சூழ்ச்சியா இருக்கு. அந்த மரத்தை எங்க போட்டாலும் விதை தூக்கிட்டே போவாங்க ஃபிளைட்ல போய். ஏன்னா இந்த மரம் தான் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி இன்னமும் விதைச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயம், அப்படிப்பட்ட குடும்பம் தான், அப்படிப்பட்ட கேவலமான யூதர்கள். ஸல்லல்லாஹு சொல்ல வந்தாங்க இல்லையா, ஹைபர் போர் வெற்றி பெற்று திரும்பி வராங்க. வரும்போது உயிர பெண்மணி, நாயகமே எங்கிட்ட சாப்பிடுங்க என்பதாக சொல்ல, விருந்து கலைச்சா பதில் தரணும் இல்லையா. ஸல்லல்லாஹு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பிஷர் ரலியல்லாஹு அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு ஒரு காலம் வாயில வச்சுட்டாங்க. ஒரு ஆட்டுக்கறி பொரிச்சு வைக்கிறாங்க. அந்த பொரிச்ச ஆட்டுக்கறி ஸல்லல்லாஹு சாப்பிட வராங்க. அந்த கறி பேசிச்சு. சஹீஹான ஹதீஸ். அந்த பொரிச்சு வச்ச மசாலா தான் தருவி நல்லா வானல பொரிச்சு வச்ச அந்த கறி பேசுதான், நாயகமே ரசூலே, அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ன தொடாதீங்க, என்ன சாப்பிடாதீங்க, என் மேல விஷம் தேய்க்கப்பட்டிருக்குது என்பதாக அந்த கறி சொல்ல ஸல்லல்லாஹு விட்டுட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி கூப்பிட்டு ஏமா இப்படி செஞ்சுன்னு கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்களா, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரா தான் விஷம் ஒண்ணும் பண்ணாது, இல்லைன்னு சொன்னா விஷத்துல நீங்க உங்க கதை சாப்டர் க்ளோஸ் என்பதாக சொல்ல, ஒரு ஹதீஸ்ல அந்த பெண்மணியை பழிக்கு பழி வாங்கினதாக வருது. இன்னொரு ஹதீஸ்ல அந்த பெண்மணியை ஸல்லல்லாஹு மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு வருது. ஏன் பழிக்கு பழி வாங்கன்னு சொன்னா, அந்த விஷம் சாப்பிட்ட அந்த கறியை சாப்பிட்டு ஒரு சஹாபி மௌத்தா போயிட்டாரு. பிஷர் ரலியல்லாஹு மௌத்தா போயிட்டாங்க. அதனால பழிக்கு பழி வாங்கினது ஹதீஸ்ல வருது. இப்படி நிறைய கிறுக்கு புத்தி, ஒரு முதுகுல குத்துற தன்மை, ஒரு நம்பகத்தன்மைட்ட ஒரு புத்தி தான் யூதர் இருக்கலாம். என்னன்னா எப்ப பார்த்தா ஏதாவது கிறுக்கு மக்கள் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்துல அலிட்ட கேட்டாங்க, அலி தொழுவுக்கு அவசரமா ஓடிட்டே இருக்கும், வேகமா போறாங்க தொழுகைக்கு. அப்ப மனசு கேட்கறான், அலி ஒரு சின்ன டவுட் என்னப்பா சந்தேகம் கேளுப்பா. இல்லை நீ தொழுகைக்கு தான் போறீங்க, உனக்கு மறைக்க பரவாயில்ல கேளுன்னு சொல்ல, என்ன யூதருக்கு என்ன ஆசை சொன்னா, அலி எப்படியாவது மாட்டி விட்டணும். அலி பெருசா போடுறாங்க இல்லையா, அப்படி அலியின் தலைவாசல் அலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை உடைக்கணும் என்பதுக்காக நீ ஒரு எழுதி தொழுகைக்கு போன ஒரு அலி தொழுகைக்கு போயிட்டு இருந்த அலியை மறைச்சு கேட்கறான், அலியே உலகத்துல எத்தனையோ படைப்பு இருக்கு இல்லையா, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, மான் இருக்கு, நரி இருக்கு, காக்கா இருக்கு, கோழி இருக்கு, பூனை இருக்கு, மயில் இருக்கு, இப்படியோ மிருகம் இருக்கு இல்லையா, இதுல எந்தெந்த மிருகம்லாம்
குட்டி போட்டு பால் கொடுக்கும், எந்தெந்த மிருகம்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். யாருக்கா தெரியுமா? சில மிருகங்கள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும், இன்னும் சில மிருகங்கள் குட்டி போட்டு பால் கொடுக்கும். இது எந்தெந்த மிருகம் என்பதாக அலி ரலியல்லாஹு யூதி கேட்கிறான். அலி ரலியல்லாஹு இவ்வளவுதான விஷயம், சிம்பிளா பதில் அளிக்கிறான். என்னன்னு சொன்னா, எந்தெந்த உலகத்துக்குள்ள எந்தெந்த மிருகங்களுக்கெல்லாம் காது வெளியில தெரியுதோ, காது வெளிப்பட எதுக்கெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்குமா. எந்தெந்த மிருகம்லாம் காது வெளிப்பட தெரியுதோ அதெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்குமா. உதாரணமா நீங்க உதாரணமா எல்லா மிருகம் பாருங்க, ஆடு பாருங்க, ஆடு குட்டி போட்டு பால் கொடுக்கும், பூனை குட்டி போட்டு பால் கொடுக்கும், நாய் குட்டி போட்டு பால் கொடுக்கும். இதெல்லாம் காது வெளியில தெரியுற பிராணி எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். எந்தெந்த மிருகத்தெல்லாம் காது வெளியில தெரியலோ, பல்லி எடுத்துங்க, பாம்பு எடுத்துங்க, குருவி, பறவை என்ன எடுத்துங்க, அதெல்லாம் காது வெளியில தெரியும், உள்ள இருக்கும். இது எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் என்பதாக அவ்வளவு பெரிய கொஸ்டினுக்கு சிம்பிளா பதில் சொன்னாங்க அலி ரலியல்லாஹு. அவ்வளவு பெரிய தத்துவம், அவ்வளவு பெரிய, அதாவது எதையாவது முஸ்லீம் மாட்டி விட்டு ஒரு கங்கணம் கட்டி திரிவாங்க. அதே சமயத்துல இன்னொரு அலிட்ட போய் கேட்கறான், அலி ஒரு டவுட், என்னப்பா டவுட்னு கேட்கறாங்க. உங்களுக்கு தாடி எல்லாம் அடர்த்தியா இருக்குது. அலிட்ட போய் சொல்றேன், அலிக்கு தாடி நிறைய உங்களுக்கு தாடி எல்லாம் அடர்த்தியா இருக்குது, எனக்கு 4 முடி தானே இருக்குது. நீங்க எல்லாம் குரான்ல பதில் சொல்றீங்க இல்லையா, எந்த கேள்வி வேணா கீழே குரான்ல அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொல்றீங்க இல்லையா, இந்த கேள்வி பதில் சொல்லுங்க என்பதை அலிட்ட கேட்கறாங்க. குரான் மூலியம் சும்மா பதில் சொல்லக்கூடாது, குரான் பதில் சொல்லுவதாக சொல்ல. அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா எதுக்கும் குரான பதில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படியா, என்ன பதில் சொல்லு என்ற கேட்க அலி சொல்றாங்கன்னா, அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், நல்ல நிலம் நல்ல விளைச்சலை தரும், கெட்ட நிலம் கெட்ட விளைச்சலை தரும். இப்ப எனக்கு நல்ல நிலம், நல்ல மனசு, நல்ல விளைச்சல் தாடி தந்துட்டான். உனக்கு கெட்ட குணம், உனக்கு கெட்ட புத்தி இருக்குதானா, உனக்கு 4 முடி நல்லா விளைச்சல் கம்மியா கொடுத்ததாக சொல்றாங்க அலி ரலியல்லாஹு. இப்படி அலிய மாட்டியவர்களுக்காண்டி நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. எல்லாரும் அலியை பதில் சொன்னாங்க. என்னோட ஹதீஸ் வருது, சலாசம் 5 கொஸ்டின் கேட்டாங்க யஹூதிகள். 5 கொஸ்டின் கேட்கறாங்க, 5 கொஸ்டின் பதில் சொல்லுங்க நான் கேட்கறேன். இப்படி நிறைய விஷயங்கள அலி கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் சலாசம் அலின்னு பதில் சொல்றாங்க. முஸ்லீம் மாட்டியவரும் ஒரு குறிக்கோளா இருந்தாங்க அல்லது சுப்ஹானஹு வ தஆலா. இப்ப இது எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, இந்த பனு இஸ்ராயீல், இந்த யஹூதிகள் கேமரா வரைக்கும் இருப்பாங்க, முஸ்லீமை துன்புறுத்தி தான் இருப்பாங்க, அது வெற்றி கிடையாது. ஆக துன்புறுத்திட்டே இருப்பாங்க, கடைசியில வெற்றி நமக்கு தான். அதை நம்ம நம்பலாம். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் முழுமையான ஈமான் வாழ்ந்து ஈமான் மரணிக்கு தோஃபீக் வந்தால் புரிவானாக. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم ارحمنا، اللهم ارحمنا، اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنك عفو تحب العفو واعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. இன்ஷால்லா உங்களுக்கு எதனா சம்பந்தமா, நோம்பு சம்பந்தமாகவும் இல்லை இதர விஷய சம்பந்தமா டவுட் இருந்தா இன்ஷால்லா வாட்ஸ்அப் நம்பர்ல கேளுங்க. இன்ஷால்லா பதில் அளிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு எது சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் சரி, இன்ஷால்லா கமெண்டில் கேளுங்க, விரைவாக பதிலளிக்கப்படும்.